இன்று ஒரு குட்டி கதையும் இறை வார்த்தையும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கலாத்தியர் 2:20. ஒரு மனிதர் அநேக இடங்களில் வேலை தேடியும் கிடைக்காமல், பணமோ வசதியோ இல்லாமல் வறுமையினால் ஒரு நாள் கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தார். கடலின் ஓரமாய் அவர் நடந்து சென்ற போது அவருடைய காலில் ஒரு பாட்டில் இடறியது. அதை அவர் பார்த்தபோது அதற்குள் ஒரு கடிதம் அடித்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த பாட்டிலை கிடைக்க பெறும் அதிர்ஷ்டசாலிக்கும் என் வக்கீலுக்கும் என் முழு எஸ்டேட்டையும் எழுதி வைக்கிறேன். இருவரும் சரிசமமாக பகிர்ந்து கொள்ளவும் என்று எழுதியிருந்தது. அதை அப்படி எழுதி அனுப்பியவர் டெய்சி சிங்கர் அலெக்சாண்டர் என்னும் சிங்கர் தையல் மிஷின் உரிமையாளர்களில் ஒருவர். அவர் 12 வருடங்களுக்கு முன்பு லண்டனில் உள்ள தேம்ஸ் ஆற்றில் ஒரு பாட்டிலில் இவ்வாறு எழுதி போட்டிருந்தார். அது 12 வருடங்கள் கழித்து ஜே குர்ரம் என்னும் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தவரின் கைகளில் கிடைத்தது. அது அவரை ஒரே நாளில் மிகவும் பெரிய பணக்காரராக மாற்றியது. எத்தனை ஆச்சரியம் பாருங்கள்! அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் இப்படியாக வாசிக்கிறோம்: கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கலாத்தியர் 2:20. அதே கலாத்தியர் நிருபத்தில் வேறொரு வசனமும், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24. இன்னும் புரியும்படியாக சொல்வோம் என்றால், கிறிஸ்துவை உடையவர்கள் தங்களுடைய ஆசைக்கு என்று எதையும் வைக்காமல் சிலுவையில் தொங்கிய இயேசுக்காக விட்டு விடுவார்கள் என்று. இதை வாசிக்கும் அன்புக்குரியவர்களே, டெய்சி சிங்கர் தன் ஐஸ்வர்யத்தை, தன் உயிரை ஒரு பாட்டிலில் போட்டு வைத்தார். ஏனெனில் அவரால் தான் செல்லும் இடத்திற்கு எந்த ஐஸ்வர்யத்தையும் கொண்டு போக முடியாது. அதேபோல் ஜே குர்ரம் எடுத்துக்கொண்டு போக முடியாது. இந்த உலக ஐஸ்வர்யம் இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது. எத்தனை பெரிய ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் ஒன்றையும் தான் மரிக்கும் போது தனக்காக எடுத்து சொல்ல முடியாது. கிறிஸ்துவுடனே கூட இருந்து அவருக்காக எதை செய்தோமோ அதுவே நம்முடன் என்றும் நிலைத்திருக்கும். ஆகவே நம்முடைய விருப்பங்களை கிறிஸ்துவுக்காக விட்டு கொடுத்து செயல்படுவோம். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் இறை வார்த்தைகளையும் கேட்பதற்கு நம் ஜீசஸ் லீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.